ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சிமடம் என்ற பகுதியைச் சார்ந்த மீனவ இளைஞன் பிரிட்ஜோ என்கிற 21 வயது இளைஞன் சிங்கள கடற்படையினரால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அவனோடு பயணித்த ஜெரோன் என்கிற இன்னொரு இளைஞன் படுகாயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். இந்திய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பயணித்து கொண்டிருந்த இந்த இளைஞர்கள் மீது சிங்கள கடற்படையினர் எல்லை தாண்டி வந்து துப்பாக்கிச் சூடு நடத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி எந்த துப்பாக்கிச் சூடும் நடக்கவில்லை என்று இப்போது சிங்கள அரசு தரப்பில் சொல்லப்படுவதாக தெரிகிறது. உயிர்ப்பலி கொடூரமானது. இந்திய அரசு வழக்கம் போல வேடிக்கை பார்க்கிறது. தமிழக அரசு அந்த குடும்பத்திற்கு சிறு நிதியை ஒதுக்கீடு செய்து தமது கடமை முடிந்ததென கருதுகிறது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்த கொடுமைக்கு ஆளாகி வருகின்றனர். இலங்கையில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. ராஜபக்சே தூக்கி எறியப்பட்டார். ஸ்ரீசேனா மைத்ரிபால ஆட்சிக்கு வந்ததும் இவர் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் துணையாக இருப்பார், ஆதரவாக இருப்பார் என்றெல்லாம் ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அது உண்மை இல்லை என்பதை மைத்ரிபாலாவின் ஆட்சி நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஈழத் தமிழர்களுக்கும் அங்கே பாதுகாப்பு இல்லை. மறுகட்டுமான பணிகளோ மறுவாழ்வு பணிகளோ நடைபெறவில்லை. அங்கே நிலை கொண்டிருக்கிற இராணுவத்தை இன்னும் அப்புறப்படுத்தவில்லை. தமிழ் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நின்றபாடில்லை. உலக நாடுகளிடமிருந்து ஏராளமான உதவிகளை பெற்று அவற்றையெல்லாம் சிங்களவர்களின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்துகிற ஒரு நிலை அங்கே உள்ளது. ஆகவே ராஜபக்சே மைத்ரிபாலா இந்த இருவருக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதைத்தான் நாம் அறிய முடிகிறது. அதேபோல் காங்கிரஸ் ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டோம், இப்போது மோடி அரசு வந்து விட்டது, தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் பெரிய பாதுகாப்பு அரணாக இந்த அரசு இருக்கும் என்றெல்லாம் பலர் பேசினார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். காங்கிரஸை தூக்கி எறிந்து விட்டதனாலேயே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது. அது உண்மை இல்லை என்பதை இப்போது பாரதிய ஜனதா ஆட்சியிலும் நாம் பார்க்கிறோம். ஆக இந்தியாவிலே ஆட்சி மாறினாலும் இலங்கையிலே ஆட்சி மாறினாலும் சிங்களவர்களோடு இந்திய அரசுக்கு இருக்கிற நட்புறவு ஒருபோதும் மாறாது. தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு மாறாது என்பதை இதிலிருந்து நாம் அறிய முடிகிறது. மத்திய அரசின் வேடிக்கை பார்க்கும் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே இந்திய அரசு ஒரு முடிவை எடுக்க வேண்டும். கச்சத்தீவிலே நடைபெறவிருக்கிற அந்தோனியார் திருவிழாவிலே தமிழ்நாட்டு மீனவர்கள் அல்லது தமிழக மக்கள் பெருவாரியாக வந்து கலந்து கொள்ளக்கூடாது என்பதை தடுக்கிற வகையில்தான் இந்த துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. ஆகவே கச்சத்தீவுக்கு அல்லது கச்சத்தீவு பிரச்சினைக்கு தீர்வு காணாத வரையில் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பில்லை என்பது உறுதியாகிறது. தமிழர்களின் பாரம்பரியமான சொத்து கச்சத்தீவு, அதனை தாரை வார்த்து கொடுத்ததன் விளைவாக இன்றைக்கு பல கொடுமைகளை சந்திக்க நேரிடுகிறது. எனவே கச்சத்தீவை மீட்கிற கடமையும் இந்திய அரசுக்கு உள்ளது என்பதை இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்தோனியார் திருவிழாவிலே பங்கேற்பதற்கு தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் சுதந்திரமான முறையில் பங்கேற்பதற்கு ஏற்ற வகையில் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகிறோம். உயிர் பலியான பிரிட்ஜோ குடும்பத்திற்கு தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்திருக்கிறது. குறைந்தது 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் போதாது, குறைந்தது 10 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம்.